கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நிச்சயதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு ஒருவனை சாட்சியாய் நிறுத்துவது அவன் வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவனுடைய செயல்கள், அவனுடைய நடத்தைகள், ஒழுங்குள்ள நீதியாய் வாழ்கிற வாழ்க்கை முறை அநேகருடைய பார்வையில், சிந்தையில் ஒரு முன்மாதிரியான வாழ்வை நிலைப்படுத்துகிறது. ஒருவேளை நாம் சொல்வதோடு மட்டும் இருப்போம் என்று சொன்னால், அல்லது நம்முடைய செயல்கள் அதற்கு மாறாக இருக்கும் என்று சொன்னால், அநேகருடைய தூஷணங்களுக்கு நாம ஆளாக நேரிடும். பாருங்க, அநேகர் வந்து போகிற வழியிலே ஒரு மனிதன் மிகவும் மோசமாக கைகளிலே கால்களிலே காயத்தோடு நடக்க முடியாத நிலையிலே வழியிலே துன்பப்பட்டு கிடக்கின்றான். அவனை பராமரிக்க கவனிக்க யாரும் இல்லாத நிலை. அந்த வழியிலே வருகிறவர்கள் போகிறவர்கள் பார்க்கிறார்களே தவிர அவன் காயத்திற்கு மருந்து போட யாரும் முன்வராத நிலையிலே ஒரு மனிதன் வருகிறான். அவனை பார்த்து, ஐயோ பாவம், இவன் இப்படி காயத்தோடு கிடக்கிறானே, இவனை பார்த்தாலே பாவமாய் இருக்கிறது என சொல்லுகிறான். இதை கேட்ட அங்கிருந்தவர்கள், பாவமாய் இருக்கிறது என சொன்னால் போதுமா? போய் அவனுக்கு உதவ வேண்டியது தானே, சொல்ற ஆளு செய்ய வேண்டியது தானே என கூறவே அவன் அங்கிருந்து சென்று விடுகிறான். பாருங்க, அடுத்தவன் அதே இடத்தில் வந்து அவனை பார்க்கையில் அவனை தூக்கி எடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவனுக்கு சிகிச்சை செய்து அவனை மீண்டும் அவ்விடத்துல விடுகிறான். அதை பார்த்த அருகில் உள்ளவர்கள் அவனுடைய இரக்கத்தை கண்டு, இவன் தந்தை இவனை நல்ல மனதுடையவனாய் வளர்த்திருக்கிறாரே என ஆச்சரியப்பட்டு அதிலிருந்து அந்த காயமடைந்தவனுக்கு அநேக உதவிகள் செய்தார்கள். வேத வழகை சொல்லுகிறது, மத்தேயு 9:8, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என திருமுறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறார்கள். அவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அங்கிருந்த வேத பாரகரில் சிலர், இப்படித்தான் இயேசுவின் பேச்சை கேட்டு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என அவர்கள் உள்ளத்திலே சொல்லுகிறார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, அவர்கள் பொல்லாத சிந்தையை அறிந்து, தனக்கு அதிகாரம் உண்டென்பதை அவர்கள் அறியும்படியாய் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அவன் அந்த சுகத்தோடு அவன் வீட்டிற்கு போகிறதை கண்ட பிறகுதான் இயேசுவின் அதிகாரத்தை கண்ட ஜனங்கள் அதை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம பேச்சில மட்டும் இரக்கம் காட்டாம அந்த இரக்கத்தை செயலிலேயும் காட்டுவோம் என்றால் கிறிஸ்துவின் நாமம் அனைவராலும் துதிக்கப்படும். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அல்ல, அதை கொடுத்த கிறிஸ்துவையே போற்றுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சொல்லில் அல்ல செயலிலும் உம்மை வெளிப்படுத்துகிற, முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றுகிற, உம்மால் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றும். ஆமேன்.